அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். 2025வது வருடம் தொடங்கி அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 3வது மாதம் தொடங்க போதுங்க. ஆமாங்க, இன்னும் ஒரு சில தினங்களில் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதம் பிறக்க இருக்கிறது. இந்த மார்ச் மாதத்தில் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ் கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி, லாபஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன் அப்படின்னு விளம்புறாங்க. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 4ஆம் தேதி சுக்கிர பகவான் வக்ரமாகிறாரு. மார்ச் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரமாகிறாரு. 14ஆம் தேதி மார்ச் மாதம் சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 18ஆம் தேதி வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 30ஆம் தேதி அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்குங்க. எதிலையுமே நீங்கள் ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிதானத்தை கடைபிடிப்பது அவசியங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பலரையும் விரோதித்து கொள்ள வேண்டியும் இருக்கலாம். வர வேண்டிய பணம் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கப்பெறுவீங்க. பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனதிற்கு திருப்தியை தருங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு நீடிக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி சில நடந்து கொள்கிறீங்க அப்படின்னா காரிய வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு கல்வியில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கலை அப்படின்னாலும் லாபம் குறையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படதாங்க செய்யும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்க பெறும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீங்க. அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. மற்றவர் விவகாரங்களில் தயவு செய்து தலையிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி சொத்து தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியங்க. கூடுதல் கவனத்துடன் எதையுமே அணுகுவது தங்களுடைய வெற்றிக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறது ஒன்றாக இருக்கும், அது நடக்கிறது வேறு ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா நிதி நிலைமை சீராகிற மாதிரி இருக்கும். நிதி நிலைமை நல்ல வலுவாக இருந்தாலும் செலவுக்கு பணம் இல்லாமல் நீங்கள் தவிக்க வேண்டிய சூழலும் மற்றொரு புறம் உருவாக செய்யுங்க. அதே மாதிரி கையில் தேவைக்கு ஏற்ப பணம் சேருறதுல கொஞ்சம் தாமதப்படலாம். உறவுகளுக்கு செய்ய வேண்டிய செயல்முறை, கடனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடன் அப்படின்னு உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. லாபத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும். வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளினுடைய அனுசரணை உங்களுக்கு இருக்குங்க. தேவையற்ற நண்பர்கள் தானாக விலகிடுவாங்க. அதனால் மனதிற்கு
பிடித்த நண்பர்கள் பிரிந்து விட்டார்களே அப்படின்னு எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டாம். இந்த காலம் முழுவதும் தங்களுக்கு கடவுள் நல்ல விஷயங்களை மட்டும்தான் கொடுப்பாரு. கெட்ட விஷயங்களை உங்களை விட்டு விலக்கி வைப்பார். கடவுளின் மீது பாரத்தை போட்டு அன்றாட வேலையை துவங்குங்க. அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் பல வகைகளில் எல்லா விஷயங்கள்லையுமே சரியாக பிளான் பண்ணி நீங்கள் செய்வீங்க. நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வேலையில் நீங்கள் கவனத்தை செலுத்தலாம். இந்த காலத்தில் வேலை தொழில் அப்படின்னு எல்லாமே நல்லபடியாக நடந்தாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. வேலை வியாபாரம் இவைகளோடு சேர்த்து உங்களுடைய உடல் நலனில் கட்டாயம் அக்கறை காட்ட வேண்டியது முக்கியமான ஒன்று. ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிட பாருங்க. வெளி இடங்களில் உணவு சாப்பிட்றத தவிர்த்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா வயது முதிர்ந்தவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. மாணவர்கள் நேரத்தை வீணாக செலவழிக்க கூடாது. தேவையற்ற நண்பர்களோடு சேர்ந்து வெளியிடங்களில் சுற்றக்கூடாது. அதே மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் ஓட்டம் அதிகமாகத்தாங்க இருக்கும். ஒரு இடத்துல உங்களால் நிலையாக தங்க முடியாது. நீண்ட தூர பயணங்கள் ஏற்படலாம். வேலை சம்பந்தமாக வெளியூர், வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் அப்படின்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சில பேருக்கு குடும்பத்தோடு சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் போல்டாக நடந்து கொள்ள பாருங்கள். எதற்கெடுத்தாலும் தயங்க வேண்டாம். தவறு அப்படின்னு மனதிற்கு பட்டால் தவறை எடுத்து சொல்லுங்கள். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க. அப்போ தான் இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது அவசியங்க. சேமிப்புகள் கரைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்பாராத சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். முதல்ல வேலை, பிறகு மற்ற விஷயங்களை எல்லாம் கவனிக்க பாருங்க. நேரத்தை அனாவசியமாக செலவு செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் கஷ்டப்பட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை நினைவில் வைத்து கொள்ளுங்க. அதே மாதிரி அடுத்தவர்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. முன்கோபத்தை குறைத்து கொள்வது அவசியமான ஒன்று. பிள்ளைகளுடைய நலனில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். எல்லா விஷயத்திலையுமே கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையோடு சண்டை போட வேண்டாம். இந்த காலம் சின்ன சின்ன எதிர்ப்புகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன கஷ்டங்களை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது அவசியம். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது இந்த காலத்தில் முழுவதும் புது புது வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கலாம். நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அயராது உழைப்பீங்க. புதிய வேலை, புதிய தொழில் அப்படின்னு நிறைய நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு புது அனுபவங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நிதி நிலைமை சீராகத்தாங்க இருக்கும். செலவுக்கு ஏற்ப பணம் கையில் இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஆரோக்கியத்தில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நீண்ட நாட்களுக்கு முன்பு முதலீடு செய்த பணத்தில் இருந்து வருமானம் வர வாய்ப்புகள் இருக்குது. கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும். அடமானத்தில் வைத்திருக்கக்கூடிய நகை, சொத்து பத்திரம் மீட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். வேலையிலையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பெரியவர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில பல பிரச்சனைகள் வந்தாலும் அதை துணிச்சலோடு எதிர்கொள்வீங்க. நல்ல விஷயங்களை எல்லாமே துவக்கத்திலேயே செய்து முடித்து விடுவீங்க. அதே மாதிரி சுறுசுறுப்பாக நடந்து கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பெருசாக எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வராது அப்படின்னாலும் சின்ன சின்ன விஷயங்களில் சில சறுக்கல்கள், சில பிரச்சனைகள், சில சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி வேலையில் உங்களுடைய திறமை வெளிப்பட வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் சுறுசுறுப்பு இருக்கும். எப்படியாவது லாபம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் ஓடி ஓடி உழைப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. தேர்வுக்கு படிக்கக்கூடிய வேலையில் கவனத்தோடு இருப்பீங்க. அடுத்தவர்களுக்கு உதவியும் செய்வீங்க. வீட்டில் தடைபட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். சுப செலவுகளும் உண்டாகத்தான் செய்யும். அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பெரிதாக இல்லை அப்படி
அப்படின்னாலும் உங்களுடைய கோபத்தின் காரணமாக சில பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் காலையில் வீட்டில் இருந்து கிளம்பும்போது இரவு வீடு திரும்பும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி வீட்டில் இருப்பவர்களையும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று. கணவன் மனைவி வாக்குவாதம் செய்து சண்டை போட வேண்டாம். பிள்ளைகளுடைய நலன்லையும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டியது முக்கியமான ஒன்று. பெரியவர்களை மரியாதையோடு நடத்த பாருங்க. ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. அதே மாதிரி எதிர்பாராத பல நல்லது நடக்கவும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத நண்பர்கள் உங்களை விட்டு தானாக விலகக்கூடிய ஒரு காலகட்டம். மன நிம்மதியை அடைவதற்கான வழி உங்களுக்கு பிறக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பு மிகுந்து நிலைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா குடும்பத்தோடு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சால் வராகி அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தும்.